கோப்பை, அதாவது கச்சேரியிலேருந்து கொண்டு போய் கொண்டு வைக்கலாம். உறவுகளுக்கு வணக்கம். இது சக்தி வியூ. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய நிகழ்வு நடந்துட்டு, என்ன நிகழ்வுன்னு சொன்னால் உலக T20 உலக கோப்பைக்கான கப் இங்கே யாழ்ப்பாணத்தில் கச்சேரியில் கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த மச்சானது இனி நடக்க போது, இது எங்கே நடக்க போகுதுன்னா இலங்கையிலையும் இந்தியாவிலையும் 2 மைதானங்கள்லையும் இந்த விளையாட்டு நடக்க போகிறது. உண்மையாகவே இந்த வேர்ல்ட் கப் எந்த நாட்டுக்குன்றது நமக்கு தெரியலை. அந்த கப்பை நாங்கள் பக்கத்தில் பார்க்குறது ஒரு பெரிய கொடையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதை நாங்கள் பார்க்கலாம், தொட்டு கூட பார்க்க முடியாது. டிவிஎல்லே பார்க்குறத நாங்கள் இப்போ நேரில் பார்க்குறோம். இதுதான் நான் இங்கே கொண்டு வரப்பட்டது, என்ன நடந்தது, எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததா தான் இந்த காணொலியில் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். மறக்காமல் புதுசாக யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. Back, everybody, back, slowly, back. Clap. Come sir, come. Back. Come, pass it in. Come, sir. I will.
Ali kamu dua ini. மாலை வணக்கம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 10வது T20 போட்டிக்குரிய வெற்றி கிண்ணம் இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களும் தன்னுடன் இணைந்திருக்கிறார்கள். இலங்கை கிரிக்கெட் சபையும் ICC நிறுவனம் இணைந்து இந்த T20 சிட்டி ட்ராஃபி ஓவரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார்கள். அந்த வகையில் யாழ்ப்பாணம் அந்த வகையில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வந்ததை நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். ஸோ அந்த வகையிலே ஏராளமாக விளையாட்டு வீரர்கள், ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த சின்னத்தை வரவேற்றதற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த போட்டி எவ்வித இடையூறுகள் இல்லாமல் சிறப்பாக நடைபெறவும் எங்களுடைய இலங்கை அணி இந்த வெற்றி கிண்ணத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று யாழ் மக்களுடைய சார்பிலும் விளையாட்டு ரசிகர்களுடைய சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். I sincerely thank those to Sri Lanka Cricket and ICC to brought this World Cup in Jaffna. So we are happy to receive the World Cup in Jaffna. Thank you very much, all the officers, to make this event successful. Thank you very much. So I invite the Honorable Government Agent, Jaffna, Mr. Pradeepan, say a few words. முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிற வகையிலே இவருடைய ஏற்பாடு செய்வதற்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இந்த இலங்கை அணி இந்த T20 வெற்றி கிண்ணத்திலே வெற்றியை பெற என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா கப்பு சரியான சின்ன கப்பு பாரம்பரிய நடனம் காத்திருக்கிறது. கொழும்பிலிருந்து அந்த பாரம்பரிய நடன குழுவினர் வந்திருக்கிறார்கள். இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த T20 கப் எடுத்து வரப்பட்டதனுடைய ஞாபகமாக அந்த நடனம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அனைவரையும் கண்டுகளிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த உலக கிண்ண கோப்பை கப்பை கௌரவிக்கிறதுக்காக இங்கே பல நிகழ்வுகள் நடக்க போகுது. யாழ்ப்பாணம் வந்ததே பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த உலக கிண்ண கோப்பை அதாவது இந்தியாவிலையும் இலங்கையிலையும் சேர்ந்து இந்த மச்சானது நடக்க இருக்குது. பலத்த பாதுகாப்போடு தான் இங்கே வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நடனங்கள் எல்லாம் நிகழ்ந்து ஒரு பெரிய கௌரவிப்பு நடக்க போகுது இதில் இந்த உலக கிண்ண கப்புக்கு. இது மன்னிக்கணும், உலக கிண்ண T20 வேர்ல்ட் கப். இது இலங்கை இந்தியாவிலையுமே இந்த விளையாட்டு நடக்க போகுது. இலங்கை கிரவுண்ட்லேயும் இந்தியா மைதானத்துலேயுமே நடக்க போகுது. அதற்காகத்தான் இந்த கப், அதாவது எல்லா இடத்துலையும் கொண்டே காட்சிப்படுத்தி இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கப்பை. இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. சிங்கள நடன கலைஞர்கள்லாம் கூடுதலாக இந்த கப்பை சிங்கள நடனம், தமிழ் நடனம், அனைத்து நடனங்களும் இங்கே நடக்க போகுது. பார்த்திங்கன்னா தமிழ் காவடி, சிங்கள கூத்துன்னு சொல்லி பல எல்லாமே கலந்து இந்த நிகழ்வு இங்கே நடக்க போகுது. STF பாதுகாப்போடு தான் இந்த இதெல்லாம் கப்பு இங்கே கொண்டு வரப்பட்டது. பலத்த ஒரு பெரிய பாதுகாப்போடு தான் இது நடக்குது. ஏன்னா பக்கத்தில் கூட போக விடணும் இல்லை, எல்லோரையும் துரத்தி விடணும். கப்பை பாருங்க. T20 வேர்ல்ட் கப் நடனத்துக்காக எல்லாரும் தயாராகி நிற்கணும். நடனம் துவங்க போகிறது. அதாவது தமிழ் நடனமும் சிங்கள நடனமும் சேர்ந்த ஒரு கலப்பு நடனமாகத்தான் இது நடக்க போகுது. நிறைய மக்களுமே வந்து நிற்கணும். நிறைய விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்
விளையாடக்கூடிய வீரர்களும் வீராங்கனைகளும் அதிகமானோர் வந்து நீங்கணும்.
உலகுக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம் கோப்பை, அதாவது கச்சேரியிலேருந்து இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க ஆடி ஆடிக்கணும் வேணும். இப்படி ஒரு ட்ரிப்பை, அதாவது ஒரு டூராக தான் போய் கொண்டிருக்குது. அதாவது இப்படி பல இடங்களுக்கு போய் வந்திருக்குது. யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, இலங்கையில் பல இடங்களுக்கு போய் வந்திருக்கு. கடலுக்குள்ளாலேலாம் இதை கொண்டு போயிருக்கிறோம்.